Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now you can download Google Play Store and App Store. டிரான்சாக்ஷன் லிமிட்டை எப்படி அதிகப்படுத்துவதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எல்லாரும் ஜிபே பயன்படுத்தி வருவீர்கள். அதில் இருக்கும் மணியை அனுப்புவதற்கு ஜிபேவில் இருக்கும் ஒரு சில செட்டிங்ஸை எப்படி மாற்றுவதன் மூலம் அதிகமாக மணியை அனுப்புவது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் பேவில் இந்த செட்டிங்ஸை மாற்றுவதன் மூலம் நீங்கள் அதிகமாக மணியை அனுப்பலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நான் பயன்படுத்தி பார்த்த பிறகுதான் உங்களுக்கு அந்த அப்டேட் ஆனது. 2023 தான் இந்த அப்டேட் நம்மளுக்கு கூகுள் பேல எடுத்துட்டு வந்தாங்க. இதற்கு முன்னாடி இந்த அப்டேட் கிடையாது. சரி வாங்க, இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஜிபேல அந்த செட்டிங்ஸை மாற்றி நம்ம அதிகமாக மணியை அனுப்புவது என்பதை பார்க்கலாம். நீங்கள் ஜிபேவை பயன்படுத்தி வருவீர்கள். ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதன் பிறகு ஜிபேவில் இருக்கும் ஹோம் பேஜின் மேலே கார்னரில் ஒரு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செய்து ஓப்பன் செய்த பிறகு உங்கள் நேம் அண்டு யூபிஐ ஐடி கீழே செட் யூபி பேமெண்ட் மெத்தட், அதற்கு கீழே பேங்க் அக்கௌண்ட்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செய்து ஓப்பன் செய்த பிறகு பேமெண்ட் மெத்தட், அதாவது நீங்கள் இணைத்துள்ள அனைத்து பேங்க் லிஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு எந்த பேங்கில் மணி அனுப்பும் பொழுது அதிகமாக மணியை சென்ட் பண்ணுற ஆப்ஷன் வேணுமோ அந்த பேங்கை கிளிக் செய்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த மேனேஜ் யூபிஐ ஐடி ஆப்ஷன்ன்ற ஒரு ஆப்ஷன் 2023 தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் செய்த பிறகு ஆல் ஆட் யூபிஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் செய்த பிறகு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்த பிறகு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூபிஐ ஐடி ஆடில் இருக்கும். ஆனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தின பிறகு 3 யூபிஐ ஆட் ஆகும். இதன் பிறகு நீங்கள் அதிகமாக கூகுள் பே மூலியமாக நீங்கள் மணியை சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எதற்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பேல அனுப்பும் பொழுது ஒரு யூபிஐ ஐடியோட லிமிட்டட் 1 lakh, அதற்கப்புறம் நீங்கள் 3 யூபிஐ ஐடி லிமிட்டடை ஆட் பண்ணுவதன் மூலம் 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் மணியை சென்ட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ஒரு யூபிஐ ஐடி மூலியமாக நீங்கள் மணியை அனுப்பும் பொழுது அதில் ஏதாவது ப்ராப்ளம், சிக்கல்கள், சர்வர் டவுன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டால் அடுத்த யூபிஐ ஐடியில் ஃப்ரீயாக இருந்ததுனால் இந்த ப்ராப்ளம் இல்லை என்றால் உடனே மணி அடுத்த யூபிஐ ஐடியில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி மணி சென்ட் செய்யப்படும். இதனால் அதிகபட்சமாக மணி பார்த்திங்கன்னா சென்ட் ஆகலை, வரலை, அதால் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கத்தான் கூகுள் நிறுவனம் இந்த அப்டேட்டை, அதாவது மேனேஜ் யூபிஐ அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக நம்மளுக்கு மணி அனுப்புவதற்கும், மணி சர்வர் டவுன் இருந்தாலும் அனுப்புவதற்கும் இந்த மேனேஜ் யூபிஐ ஐடி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பயன்படும். இந்த மேனேஜ் யூபிஐ நீங்கள் பயன்படுத்தி பார்த்த பிறகு உங்களால் மணி அனுப்ப முடிகிறதா இல்லையா என்பதை நம்ம யூடியூப் சேனல் இருக்கும் கமெண்ட் பாக்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த வீடியோவில் கூகுள் பேயில் இருக்கும் யூபிஐ லிமிட்டடை அதிகப்படுத்துவது என்பதை தெளிவாக பார்த்தோம்.